வணக்கம் மக்களே! சற்று முன் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி பற்றிய ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. 5 சவரன் வரைக்கும் யாரெல்லாம் நகைக்கடன் வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு தான் தள்ளுபடி கிடைக்கப் போகுது. அரசு தரப்பிலிருந்து ஒரு சில நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. பட்டியலும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியல்ல இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா சொல்லப் போறோம். ஸோ பொது வங்கியான எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க் மற்றும் இந்தியன் பேங்க், ஐஓபி பேங்க்ல நீங்க நகைக்கடன் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தள்ளுபடி எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இந்த தேர்தலுக்கும் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் அரசானது ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கும் யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு தான் தள்ளுபடி கிடைக்க போகுது. 5 சவரனுக்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்தளவு நகைக்கடனில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி விடுகிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரைக்கும் அடகு வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன என்ற தகவல் பரவியுள்ளதால் பலரும் தங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் உள்ளனர். நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவு ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரைக்கும் மட்டும்தான் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2-3 பேர் நீங்கள் நகைக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது 5 சவரனுக்குள்ளே வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதனால ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். அதுவுமே 5 சவரன் வரைக்கும் மட்டும்தான் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதில் நிறையா பேருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பட்டியலிருந்து நீக்க போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு வழிகாட்டுதலின்படி இந்த திட்டம் முதன்மையாக பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டதாகும். முதல்ல வறுமை கோட்டு கீழுள்ள மக்களுக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கும் தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது போக போகுது. அதுக்கு அப்புறம் தான் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள மக்களுக்கும் ஸோ இந்த 5 சவரனுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடியாகும். ஸோ முதல்ல ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழுள்ள மக்கள், ஏழை மக்கள் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ரேஷன் கார்டு அடிப்படையில் யாரெல்லாம் ரொம்ப பின்தங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு முதல்ல 5 சவரன் வரைக்கும் வச்சுருக்காங்களா, அந்த கிரைட்டீரியாக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அவர்களுக்கு எல்லாமே தள்ளுபடி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பெயரை வந்து ஏற்றுவாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் பொதுவாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கான கடன்களை தள்ளுபடி ஆய்விற்குள் கொண்டு வரப்படுகின்றன. ஸோ பொதுவாக இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு கூட்டுறவு சங்கங்களில் நீங்கள் வந்து 5 சவரன் வரைக்குமே நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தள்ளுபடி ஆயிரும் நினைப்பீங்க. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் 5 சவரன் வரைக்கும் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு சொசைட்டியில் வச்சுருந்தீங்க, அதனால் அரசுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் உங்களுடைய ரேஷன் அட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் வந்து மக்கள் வந்து ஏமாற வேண்டாம். ஸோ ஒரு குடும்பத்துக்கு 5 சவரன் வரைக்கும் மட்டும்தான் தள்ளுபடி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. மேலும் கடன் பெற்ற நபர் அந்த கூட்டுறவு வங்கி அல்லது சங்கம் செயல்படும் பகுதிக்குள் வசிப்போராக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. ஸோ நீங்கள் நகைக்கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிகளில் போய் வாங்குங்க. அதை விட்டுட்டு பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதனால் உங்கள் ஏரியாலும் தள்ளுபடிக்காக வாங்கியிருப்பீங்க, பக்கத்து ஏரியாலையும் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதனால் 2 பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடியாகும்னு நினைப்பீங்க. ஆனால் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக உங்கள் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி எல்லாருக்குமே கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதனால் அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கணும். அதே மாதிரி நீங்கள் உள்ளூரில் வசிப்பீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடியானது கிடைக்காம போயிடும். குடும்ப அட்டை மற்றும் ஆதார் போன்ற ஆவணங்களின் அடிப்படையில் குடும்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டையும் ஆதார் அட்டையும் வச்சு ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறத சரிபார்க்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கரெக்டாக இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பெயர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து சேர்க்கப்படும் சொல்லிட்டாங்க. சரி, இப்போது நகைக்கடன் தள்ளுபடிக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு தனியாக புதிய விண்ணப்பம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இருக்குது. பொதுவாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை தேர்வு செய்யும் நடைமுறையை பின்பற்றப்படுகிறது. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒரு தடவை நகைக்கடன் கூட்டுறவு சொசைட்டிகளில் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பட்டியல் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. ஸோ உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை சவரன் வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, ஸோ எவ்வளோ ரூபா வாங்கியிருக்கீங்க மற்றும் எத்தனை கிராம் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வச்சுருப்பாங்க. மற்றும் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு மற்றும் வரவு செலவு சம்பந்தமான
எல்லா தகவலுமே இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்ப்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகப்படியான பணங்கள் வந்துருந்துச்சு, அதாவது வரவு செலவு பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 மேலே வருது போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவு கூட்டுறவு சொசைட்டிகளில் நகைக்கடன் தள்ளுபடிக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர நீங்கள் மற்ற ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பணம் வந்து போடுறது எடுக்கிறன்னு ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கும் விண்ணப்பிக்க தேவையில்லை. ஸோ உங்களுடைய பெயர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்கான வேலைகளை அவங்களே நீங்கள் தகுதி உடையவர்களா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்துப்பாங்க. கடன் வாங்கியவரின் ஆதார் எண், குடும்ப அட்டை எண், நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் அடகு வைக்கப்பட்டுள்ள நகையின் அளவு போன்ற விவரங்கள் அதிகாரிகளால் சரிபார்க்கப்படுகின்றன. ஸோ யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவருடைய ஆதார் நம்பரு, ரேஷன் கார்டு நம்பரு, அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து நகைகள் வந்து அடமானம் வச்சுருக்கீங்களா, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒருக்கா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2-3 இடங்களில் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் எல்லா கூட்டுறவு வங்கிகளுக்கும் ஹெட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்படும். அங்கே உங்களுடைய குடும்ப அட்டை வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ஒரே குடும்ப அட்டையை பொறுத்து வேறு யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸ் மாதிரியே வேறு எங்கேயாவது இருக்கா, மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது லிங்க் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் தகுதியானவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த விவரங்கள் சம்மந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி கிளைகளுக்கு அனுப்பப்படும். ஸோ இது எல்லாமே மேலே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கியிருக்கீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து அனுப்பப்படும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. அதனால் ஏமாற்ற முடியாது. முடிஞ்ச அளவு நீங்கள் 5 சவரன் வரைக்காவது நீங்கள் நகைக்கடனை வாங்குறதுக்காக கிளைம் பண்ணிக்கோங்க. அதனால் குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும் நீங்கள் தள்ளுபடிக்காக வைங்க. இப்போ ஒரு சிலர் வந்து 2-3 தடவை வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் மொத்தமாகவே கிடைக்காம போயிடும். அதனால் இப்போவாது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு நபரின் பெயர் தள்ளுபடி பட்டியலில் உள்ளதா என்பதை அறிய அவர் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கி கிளைக்கு சென்று அதிகாரிகளிடம் விசாரிக்கலாம். ஸோ இப்போது நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே நகைக்கடன் வாங்கியிருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அதே கிளைக்கு போயிட்டு நீங்கள் வந்து அதிகாரிகளிடம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா லிஸ்ட்டெல்லாம் விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா, தேவையான பட்சத்தில் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையின் நகல்களை வழங்கி தங்கள் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். அதாவது உங்கள் ஆதார் அட்டையும் மற்றும் ரேஷன் கார்டுடைய ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தகுதி உறுதி செய்யப்பட்ட பின் அதற்கான பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டு அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்கும் போது நடைமுறைகள் தொடங்கப்படுகின்றன. அதாவது தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்துருச்சு, லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு, அதில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் இந்த ஆதார் அட்டை ஆகட்டும், ரேஷன் கார்டு ஆகட்டும் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய நகைகளை வந்து மீட்டுக்கலாம். இதனால் நீண்ட நாட்களாக கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு பல குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய நிம்மதியை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அதாவது 2022, 2023ன்னு ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நகைக்கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நகையை திருப்ப முடியாமல் இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து ஒரு முக்கிய திட்டமாக வந்து பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அரசு தரப்புலேருந்து இன்னும் என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் பொருளாதார சுமையை குறைத்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் தங்களின் வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ள இந்த நடவடிக்கை உதவியாக இருக்கும் என்று நம்பிக்கை நிலவுகிறது. ஸோ குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்க தான் அதிகப்படியான நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடிலாம் வாங்குவாங்க. ஸோ விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடிலாம் அறிவிப்பாங்க. ஸோ அதனால் ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவர்களுக்கும் தள்ளுபடியானது அறிவிப்பு வெளியாகும். ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடியானது அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா 3 கட்டமாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான இந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அதாவது நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா முதன்மை பட்டியல், 2ஆம் கட்ட பட்டியல், 3ஆம் கட்ட பட்டியல்னு சொல்லிட்டு 3 பிரிவாக வந்து வெளியாகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது நீங்கள் வறுமை கோட்டு கீழே வந்து இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து முதன்மை பட்டியலே வந்துடும். ஸோ இல்லை நீங்கள் வந்து நகைக்கடன் வந்து ஒரு 6 சவரன் வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. 5 சவரன் வரைக்கும் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்குது, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி 3ஆம் கட்ட பட்டியலில் பார்த்தீங்கன்னா பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது போன்று பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகலை. ஸோ கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே நகைக்கடன் 5 சவரன் வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தரப்பில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்காங்க. இந்த மாதிரியான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கு.
ஸோ இன்னும் தேர்தலுக்கான தேதி பார்த்தீங்கன்னா அறிவிக்கல. அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, தமிழக அரசானது இல்லன்னா அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் மட்டும் தான் தள்ளுபடி. நகைக்கடன்கள் கிடையாது. ஸோ நகைக்கடன்கள் நீங்க தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னா, அப்போ என்னென்ன நிபந்தனைகள்லாம் குடுப்பாங்க? ஸோ என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும்? யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்மாதிரியா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால முக்கியமா ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு தான் தள்ளுபடி கிடைக்கப் போகுது. அதுவும் கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரனுக்கு உட்பட்டு வாங்கியிருந்தீங்க மட்டும் தான் தள்ளுபடி கிடைக்கப் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நாளடைவுல இன்னும் 3 1/2 சவரனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா குறையலாம். ஆனா கண்டிப்பா 3 சவரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது கிடைக்கும். மேக்ஸிமம் 5 சவரன் அப்படிங்கிறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா நகையோட விலை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிராமே பார்த்தீங்கன்னா 15,000 கிட்ட வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவா உஷாரா இருங்க. அதே மாரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2, 3 இடங்கள்ல போயிட்டு வைக்காதீங்க. இந்த மாரி தவறு பண்றதுனால போன 2021 எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறையா பேரு நகைக்கடன் தள்ளுபடிய கிளைம் பண்ண முடியாம போயிருச்சு. நெறையா பேர் பார்த்தீங்கன்னா, பட்டியல்ல என்னுடைய பெயர் வந்து இல்ல. ஆனா எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, தெளிவான முறையில வந்து நீங்க நகைக்கடன் வாங்கியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தள்ளுபடியானது கிடைக்கும். அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. பொது வங்கியான எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்க், ஐஓபி பேங்க பொறுத்தளவு நகைக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா, அதுக்கு இன்னும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ஏன்னா, ஏற்கனவே தமிழக அரசானது 10,00,000 கோடி கடன்ல இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள பொறுத்தளவே 5 சவரன் வரைக்கும் தான் லிமிட் குடுத்துருக்காங்க. அதனால பொது வங்கிகள்ல தள்ளுபடி எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 2016, 2010ல பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்கலாம். ஏன்னா, அப்ப இருக்கக்கூடிய நிதி சூழல்ல கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய நிதி சூழல்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால பொது வங்கிகள்ல நகைக்கடன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, அது வேஸ்ட் ஆஃப் த டைம் தான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பொது வங்கிகள்ல நகைக்கடனுக்கான தள்ளுபடி இந்த தடவ வாய்ப்பு ரொம்ப கம்மியாவே இருக்கு. இந்த 2026 எலெக்ஷன பொறுத்தளவு பெண்களுடைய ஓட்டுகளுக்காக ஸோ இப்ப நெறைய ஸ்கீம்ஸ பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. மாதந்தோறும் உரிமை தொகையாக ரூ. 2,000 குடுப்போம்னு 2 கட்சி அறிவிச்சுட்டாங்க. இத தவிர தாவேகா ரூ. 2,500 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி இலவசமான பேருந்து சேவை அறிவிச்சிருக்காங்க. வேற குழந்தைகளுக்கு மோதிரம் மற்றும் திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா, பட்டு சேலை மற்றும் தாலிக்கு தங்கம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் அறிவிச்சுட்டாங்க. அதனால நகைக்கடனுக்கான தள்ளுபடி அப்படிங்கிறது ஸோ பொது வங்கிகள்ல இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு இல்ல. ஸோ அதனால கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கியிருக்கக்கூடிய கடன்களுக்கு தள்ளுபடி வேணா எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஆலோசனைகள் தான் பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் உறுதியான முடிவு பார்த்தீங்கன்னா வரல. ஸோ தமிழக அரசு தரப்புல இருந்தும் சரி, அதிமுக தரப்புல இருந்தும் சரி, இன்னும் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளுமே அறிவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவுமே 5 சவரன் வரைக்குமே தள்ளுபடிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இருக்க நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 3 சவரன் வரைக்குமே தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.